வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னோவேட்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம DIY கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இது ஷைனிங்காக இருக்கும். நான் இன்விடேஷன் கார்டு சூஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் சீடியை வச்சு 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போது இன்விடேஷனோட அவுட் சைடு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்பக்கத்தில் இந்த சீடியை வச்சுட்டு 2 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சீடியை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் சர்க்கிள் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் டார்க்காக போடுறேன். நீங்கள் டார்க்காக போட வேண்டாம். அதர்வைஸ் லாஸ்ட்டில் இரேஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன் அப்படியே தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போது சர்க்கிளோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இப்போ சீடியில் இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நான் சீடியை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேனோ அதே இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு சர்க்கிள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மிட் பாயிண்ட் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் சர்க்கிள் வெர்டிக்கல் ஹாஃபில் ஒரு லைன் அண்ட் ஹாரிசாண்டல் ஹாஃபில் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக லைன் போட்டிங்கன்னா நம்ம வரைஞ்ச ப்ரீவியஸ் சர்க்கிளோட அந்த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன் டச் ஆகும். அண்ட் இப்போது இந்த சீடி எடுத்துகிட்டு மறுபடியும் நான் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேனோ அதே இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இதை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்சைடில் வரைஞ்ச லைன்ஸ் எல்லாம் நம்ம இரேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு எம்டி பென் எடுத்திருக்கேன். இந்த பென்னை நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைட்டாக இம்ப்ரெஷன் தெரியுது, அது மேலேயே நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து வரைஞ்சிக்க போகிறோம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம் எல்லா இடத்துலையும். ஸோ தட் அது ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சுற்றி நம்ம ட்ரா பண்ண கர்வ்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் கொடுத்த எல்லா கர்வ்லேயும் இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே தானாக மடங்கிடும். இப்போது நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ
இதுக்குள்ளே நான் ஒரு குட்டி gift மாதிரி வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சாட்டன் ரிப்பன் வச்சு இது ஓப்பன் ஆகாத மாதிரி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் சாட்டன் ரிப்பன் டைப் பண்ணும்போது எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ரிமூவ் ஆகாது, நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட டிஐஒய் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.